இன்னைக்கு எங்கள் இடத்துல ஹாட் டொமேட்டோ தோசை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். தோசையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் ஹாட்டாக ஸ்பைஸியாக இருக்கிறதுனால ஸ்பைசி டொமேட்டோ தோசை வச்சுருக்கேன். இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து புழுங்கரிசி 1/4 கப்பு, 1/4 கப்பு பச்சரிசி, துவரம்பருப்பு 1/4 கப்பு. இது மூணையும் அரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டு துவரம்பருப்பு தனித்தனியாக 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் மீதி பொருள் வந்து வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி வந்து 2 3, அப்புறம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகா வெத்தல் வந்து நான் 3 வச்சுருக்கேன். நீங்கள் காரம் வேணா 4 கூட வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, பெருங்காயம், அப்புறம் எண்ணெய் தோசை வாக்கிறதுக்கு. இவ்வளோதான் வேணுங்கிற பொருள். புழுங்கரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு இதை வந்து 2 hours ஊற வச்சு இதை அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதோடையே நான் எல்லாத்தையும் போட்டேன் எக்ஸப்ட் தக்காளி, தேங்காய், வெல்லம், பெருங்காயம், மிளகா, உப்பு எல்லாமே போட்டாச்சு. போட்டு அரைச்சி வச்சுட்டு தக்காளியை மட்டும் தனியாக அரைச்சி, ஏன்னா சக்கையாக இருக்கும், தோசை வாக்க வராதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால அது தனியாக அரைச்சி அதையும் இதோட கலந்து கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மாவு வந்து இந்த மாதிரி இருக்கு, தண்ணியாக கரைச்சா லேசாக வரும். அவ்வளோதான். இது கெட்டியாக வச்சுருக்கேன் மாவு. இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதானே, இந்த பதத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ தோசை கல்லை வச்சு தோசை கல்லில் இந்த தோசை மாவை ஊற்றணும். அவ்வளோதான். கல் ரொம்ப காஞ்சி போச்சு, அதனால ஸ்பைசி டொமேட்டோ தோசை ரொம்ப ஈஸி, ஹாட்டாக இருக்கும். அதனால தோசை இன்னொருத்த முதல்ல தோசை வளர்த்துட்டா தான் இது போல் வருது. இது போல் இது தொட்டுக்க என்ன? இன்னைக்கு தொட்டுக்க இதுக்கு சல்லவா சட்னி சொல்லுவோம் நாங்கள். வெள்ளையா வெறும் தேங்காய், பச்சை ஒரு அரை பச்சை மிளகா, அவ்வளோதான். அரை பச்சை மிளகா, துளியுண்டு உப்பு, துளியுண்டு பெருங்காயம். ரொம்ப உப்புலாம் வேண்டாம். இது திரிப்பாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. அது பேர் சல்லவா சட்னின்னு பேர். ஏன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு சல்லவா சட்னின்னு வச்சிருக்கா. பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி. ஸ்பைசி டொமேட்டோ தோசை பண்ணி பாருங்க. இது வாசன் இருக்கு. அதே போல் பாருங்க, ஒரே நிமிஷம். நல்லா லேசாக வருது. ஒன்றும் இல்லைன்னா மிளகாப்பொடி இருக்கவே இருக்கு, சாப்பிட்ருங்க. அதுவும் இல்லையா, இருக்கவே இருக்கு. எது ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஃபேமஸ். அதனால தயிர், இதுக்கு தயிர் விடாம முருமுன்னு சாப்பிடலாம். சூடாக சாப்பிடும்போது முருமுன்னு சாப்பிடலாம். ஆனால் எங்கள் எல்லாத்துக்குமே தயிர். அவ்வளோதானே. இது திருப்பி போட்டுக்காங்க. ஸ்பைசி டொமேட்டோ தோசை அப்போவே சாப்பிடணும்னா இப்போ நல்ல லேசாக ரவா ரோஸ்ட் மாதிரி ஜம்முன்னு இருக்கு ரோஸ்ட்டு. நான் முதல்ல கொஞ்சம் கெட்டியாக விட்டேன், எப்படி இருக்குன்னு. இதை நீருக்காக கரைச்சி விட்டேன், ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பண்ணி பாருங்கள். நீங்களும் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதுதான் ஸ்பைசி டொமேட்டோ தோசை. நீங்களும் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் நல்லா கொடுங்க. தேங்க்யூ.